வெல்கம் டு ஸ்ரீ ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆர்ட் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்பூல பை ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தாம்பூல பை தானே, அதில் என்ன ரெடி பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி தாம்பூல பையை இருந்தால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களுக்கானது தான் இந்த பதிவு. ஓகேங்களா, இந்த மாடல் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த பேஸ் எவ்வளோ பெருசு வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லா திங்ஸும் போடுற மாதிரி. தென் எவ்வளோ ஹைட் வச்சுருக்கோம் பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கலாம். ஓகேங்களா, பேஸ் பார்த்திங்கன்னா மெயின் நமக்கு இந்த பேஸ் தான். சரிங்களா, இந்த மெயின் பேஸ்னா எப்படின்னா, நம்ம நிறைய திங்ஸ் அதுக்குள்ளே போடுவோம் இல்லையா, எவ்வளோ திங்ஸ் நம்ம கொடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ் நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது இதில் வந்து ஷேப்ஸ் நிறையா இருக்குது. ரவுண்ட் ஷேப்பு, ஹெக்ஸகன் ஷேப்பு, பென்டகன் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப்பில் 6 to 6 இன்ச்சஸ் நான் வந்து 4 சைட்ஸும் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் நிறைய போடணும், அதனால் வந்து அந்த அளவு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போது அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் தான் நமக்கு மெயின். கேன்வாஸில் நிறைய திக்னஸ் இருக்குது. அதாவது திக்னஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. தின்னுலேருந்து திக் வரைக்கும் இருக்குது. ஜீன்ஸ் காலர் வைப்போம் இல்லையா, திக்கு காலர், அந்த காலர் கேன்வாஸ் மீட்டர் கணக்கில் இருக்குது. அந்த மாதிரி வாங்கிட்டு இதில் வந்து நான் வந்து பேஸுக்கு 6 to 6 இன்ச்சஸ் 4 சைட்ஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு நாம் என்ன மெயின் கிளாத் செலெக்ஷன் பண்ணுறோமோ, இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெல்வெட் கிளாத்தாக இருந்தால் நம்ம டைரெக்டாக வெல்வெட் கிளாத் அப்படியே வச்சிடலாம் மேலே. இது திக்னஸ்க்காக கீழே வைக்கிறோம். அட்டை வச்சா நமக்கு தண்ணி பட்டா ஊறிடும். சரிங்களா, அது வேண்டாம். அதனால் வந்து நம்ம இந்த கேன்வாஸ் வைக்கிறோம். அதுக்கு மேலே மெயின் கிளாத் நம்ம வைக்கிறோம்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த கேன்வாஸ் நமக்கு தெரியும். அதனால தான் இந்த லைனிங் வைக்கிறோம். வெல்வெட் கிளாத்தாக இருந்தால் இந்த லைனிங் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, நம்ம வெல்வெட் கிளாத்தும் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாத்து, இது வந்து தாம்பூல பைக்கு, இந்த மாதிரி டெக்கரேஷன், பிளேட் டெக்கரேஷனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற கிளாத் இது மட்டும் அந்த கேன்வாஸ் மேலே லைனிங் வச்சு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை நம்ம வச்சு இந்த மாதிரி 4 சைட்ஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடணும். இது வந்து பேஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் என்னோட அந்த பை சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கணும். அந்த 1 அடி இருக்கிறதுனால 1.25 அடி நான் வச்சுருக்கேன். 1 அடி ப்ளஸ் 1 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். 1 அடி ப்ளஸ் 1 இன்ச்சு கூட இந்த ஹைட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சுற்றி வரணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி விர்த்து வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே அந்த நல்ல கிளாத், அந்த டிசைனர் கிளாத்து. சரிங்களா, இதை வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக இருக்கும் இந்த கிளாத்து. இந்த 2 சைடும் வந்து இந்த கிளாத்தை வந்து முதல்ல ஓரத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அதை சுற்றி தச்சு கொண்டு வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 சைடும் ஓரம் ஸ்டிச் பண்ணி நான் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நான் இப்போ கட் பண்ணலை. அதை சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 சைட்ஸும் இதை எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது. சரிங்களா, பாருங்கள், இதில் இந்த பாக்ஸ் டைப்பில், இந்த பாக்ஸில் எந்த பிளேஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த 4 சைஸில் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இந்த மெயின் கிளாத்தை ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் மீன்ஸ் அந்த சுருக்கம், ஒரு சுருக்கம் வைக்கணும். கொஞ்சம் பெருசாக வைக்கணும். நம்ம கையிலலாம் வந்து மேலே பஃப்காக வைக்கிறோம் இல்லையா சுருக்கம், அந்த மாதிரி சுருக்கம். இதில் வந்து ஒரு பெரிய ஃப்ளீட்டு, இதில் ஒரு பெரிய ஃப்ளீட்டு, இதில் ஒரு பெரிய ஃப்ளீட்டு, இதில் ஒரு பெரிய ஃப்ளீட் வைக்கணும். அப்போ ஃப்ளீட் கார்னரில் ஃப்ளீட் வைக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, பாருங்கள், இந்த பேஸோட ஓரத்துலேருந்து சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 inch விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபினிஷிங்கில் நம்ம வந்து இது சைடில் ஜாயின் பண்ணுவோம்.
சென்டரில் 1 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஃப்ளீட்டு இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளீட்டு மடித்து இந்த கார்னரில் இப்படி கிராஸாக வைங்க. இப்படி கிராஸாக வச்சுட்டு ஃபுட்டு அதில் வந்து அதாவது அந்த மீதி அதை நீடில் அதில் பதிகிற மாதிரி வச்சுட்டு ஃபுட்டை தூக்கிட்டு இந்த சைட் டேர்ன் பண்ணணும். சரிங்களா? அந்த பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா கீழே பாட்டம், அதனால இந்த சைட் டேர்ன் பண்ணி இங்கே நேராக தைக்கணும். அதே மாதிரி இங்கே கிட்ட வரக்குள்ள இங்கே ஒரு பெரிய ஃப்ளீட் வச்சு அதை கிராஸாக வச்சுக்கோங்க. இப்படி கிராஸாக வச்சா தான் இந்த சைட் டேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு நேராக வச்சிங்கன்னா டேர்ன் பண்ண முடியாது. மறுபடியும் இங்கே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டை தூக்கி மறுபடியும் இங்கே டேர்ன் பண்ணணும். பாருங்கள், இப்போ மறுபடியும் இப்படி வச்சு இந்த கிராஸாக வச்சுட்டு இந்த சைட் திருப்புற மாதிரி லைட்டாக கிராஸாக வச்சு இப்படி ஃபுட்டை தூக்கிட்டு அந்த ஃப்ளீட்லேருந்து மறுபடியும் அகைன் இந்த சைட் தைக்கணும். கிட்ட வரக்குள்ள இங்கே ஒரு ஃப்ளீட் அதே மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஃபுட்டை தூக்கிட்டு இப்படி டர்ன் பண்ணி இங்கே இப்போ சென்டரில் வந்து முடியுது இல்லையா, சென்டரில் வந்து முடியும் போது கரெக்டாக இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட மாதிரி இங்கேயும் 1 இன்ச் விடணும். சரிங்களா? இங்கேயும் 1 இன்ச் விட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, இது 2ஐயும் சேர்த்து இங்கே தைக்கணும். சரிங்களா? இங்கே ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சிடணும். நம்ம வந்து சுருக்கு வந்து இங்கே கழுத்தில் போகிறதுனால 1 இன்ச் இறக்கி தான் கழுத்தில் போடும், இல்லை 2 இன்ச் இறக்கியும் போடலாம். அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி தெரியுது, எவ்வளோ பெருசு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இறக்கி இந்த ரோப் போடுவோம். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து சின்னதாக மடித்து தைச்சா போதும், பெருசாக மடிக்கணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக மடித்து தைச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து மடித்து தைச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், இந்த சைடு அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணது எண்டிங் பண்ணது அந்த 1 இன்ச் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை ஜாயின் பண்ணணும். மேலே மடித்து தைச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 சைட்ஸும் அகைன் நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இது தனியாக தெரியும் நமக்கு, அதனால் இந்த 4 சைட்ஸும் அகைன் ஒரு ஜாயின் பண்ணணும், அகைன் ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் அது தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரோ போடணும். இங்கே பாருங்கள், பை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம வந்து ரோப் வந்து ப்ளவுஸ்லாம் பின்னாடி நாட் வைப்போம் இல்லையா, அந்த ரோப் யூஸ் பண்ணலாம், இல்லை மேக்ரமி த்ரெட் யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பெரிய நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ரோப்பை போட்டு நமக்கு வந்து ஜிக்ஜாக்காக 2 லேயர்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிக்ஜாக்காக கோத்துக்கிட்டே வரணும். கோத்துக்கிட்டு வந்து ஒரு சைடு முடிச்சு போட்டு அது எப்படி பண்ணணுன்றத ரோப்பு வந்து கோக்குற மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ
தேங்க்யூ. இப்போ நம்ம ரோப் போடுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நான் பாருங்கள் இந்த பெரிய ஊசி இருக்குது இல்லையா, நம்ம கோணி தைப்போம்ல, அந்த ஊசியில் போட்டால் நமக்கு வந்து இந்த ரோப் வந்து கோக்க முடியும். நான் வந்து ப்ளவுஸ்க்கு கட்டுற பின்னாடி நாட் கட்டுற ரோப் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மேக்ரமி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ரோப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. பை வந்து நமக்கு எவ்வளோ சைஸ் பேஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஹைட்டு விருத்து எல்லாமே வரும். அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நான் வந்து பெரிய தாம்பூல பை நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் தான் வரும். நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ் எது எண்டிங் பிளேஸ் எது பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த ஒன்று, அதுதான் ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட்லேருந்து பக்கத்தில் மேலேருந்து 1 இன்ச்சு, இதுக்கு பக்கத்துலேருந்து 1 இன்ச் கேப்லேருந்து நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வெளியில் எடுக்கணும். 1 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச் கேப்பில் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், 1.5 இன்ச் கேப்பில் வெளியில் எடுக்கிறேன்னா அதே 1.5 இன்ச் கேப்பில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். மறுபடியும் 1.5 இன்ச் கேப்பில் வெளியில் எடுக்கணும், இன்சர்ட் பண்ணணும். அதாவது பாருங்கள் 1.5 இன்ச் கேப்பில் உள்ளே போயிட்டு 1.5 இன்ச் கேப்பில் வெளியில் வரணும். சரிங்களா. பாருங்கள் அதே மாதிரி ஜிக்ஜாக்காக கொண்டு வரணும். நம்ம கரெக்டாக அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மறுபடியும் வந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது இது ஈவனாக இருக்கும். அதான் நம்ம வந்து சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபங்க்ஷனு, நவராத்திரி ஃபங்க்ஷன், அந்த தாம்பூல பை லேடிஸ்க்கு மட்டுமே தாம்பூலம் கொடுக்குறோம்ல, ப்ளவுஸ் பீட்லாம் போட்டு, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம குறைச்சலாக தான் நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாகவே நம்ம பண்ணி கொடுக்கலாம், எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எது நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து நூற்றுக்கணக்கில் பண்ணணுன்னா அது உங்களுக்கு கஷ்டம். ஒரு 25, ஒரு 30, ஒரு 50, 100 வரைக்குமே இது பண்ணலாம். நீங்கள் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் வரவங்களுக்கு. சைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன திங்ஸ் கொடுக்க போகிறீங்க, அது எவ்வளோ பெருசாக அந்த சைஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிளாஸ் செலெக்ஷன் முக்கியம். டிரான்ஸ்பரண்ட் கிளாத்தாக இருந்தால் லைனிங் வைக்கணும், திக்கு கிளாத்தாக இருந்தால் லைனிங் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் முடிக்க போகிறேன். முடிக்கும்போது இந்த ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து முடிக்கும்போது இந்த ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே 1 இன்ச்சுக்கு முன்னாடி நான் முடிக்கிறேன். சரிங்களா. இப்போ எடுக்கிறேன். ஜிக்ஜாக்காக அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். ஊசி வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். 1.5 இன்ச் கேப்பு. சரிங்களா. இந்த த்ரெட்டு வந்து நமக்கு வந்து சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ தான் லென்த்துலாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ சுற்றளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெஸ், இந்த பையோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு, அவ்வளோதான் பேலன்ஸு. இப்போ என்ன செய்யணும், இந்த பிளேஸில் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இது எப்படி ரெண்டையும் சேர்த்து நாட் போகிறதா கிடையாது. இதில் தான் நீங்கள் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு வந்து 2 சைடும் போடுற மாதிரி இழுக்கிற மாதிரி 2 ரோப் கட்டியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோப் வருதா. இப்போ வந்து 4 ரோப் வருதா. இப்போது ஏதாவது ஒரு 2 வந்து மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இழுக்கும்போது இந்த 2 ஒன்று, இந்த 2 கயிறும் ஒரே பிளேஸு. அப்போ இந்த 2 மட்டும் எடுத்து இங்கே கீழே வச்சு ஒரு நாட் போட்டுடணும். நாட் போட்டோமா, இது வந்து மணி வச்சு கூட நாட் போடலாம். உட்டன் மணியில் மணி இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் மணி, உட்டன் மணி, அந்த மாதிரிலாம் கிளாஸ் மணிலாம் இருக்கும்போது அதை வச்சு கூட நீங்கள் நாட் போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது 2 ஒரு பேஸு, இந்த 2 ஒன்று, இந்த 2 த்ரெட்டும் ஒன்று, அந்த 2 த்ரெட்டும் ஒன்று. அதை தனித்தனியாக எடுக்கணும். தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக முடிச்சு போடணும். எது 2 கயிறு சேம் நமக்கு அதை எடுக்கணும். சரிங்களா. இப்போ வந்து 2யும் தனித்தனியாக நான் நாட் போட்டேன். இப்போ ஒன்று இந்த சைடு பிடிக்கிறேன். இந்த கயிறோட இந்த சைடு எண்டு பாருங்கள், இந்த சைடு வருது, இந்த வருது பாருங்கள், இங்கே வருதா, இங்கே பாருங்கள், இந்த வருது பாருங்கள். இது அப்படி இழுக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கு பைய மெத்தடில் தாம்பூல பைய ரெடி ஆகிடும். ஓகே, இதுதான்ப்பா. நீங்கள் வந்து கொடுக்கும்போது க்ரியேட்டிவாக இருக்கணும்னா இந்த சைடு ஒரு போ மாதிரி போட்டுட்டு இதில் நீங்கள் வந்து அந்த விற்கிற போலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது நிறைய ஷேப்ஸ் விற்கிது, ஹார்டின் ஷேப்பு, ஃப்ளார் ஷேப்பு நிறைய விற்கிது. அதில் வந்து ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிக்சர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி பண்ணி கூட நீங்கள் இந்த தாம்பூல பையை அழகாக நீட்டாக சூப்பராக கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
இதே மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களே பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.